ஹாய், நம்ம இன்றைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா எப்படி ஃபில்மோராவை யூஸ் பண்ணி வீடியோ ஒன்றை எடிட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஒன்றை நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களை வந்துட்டு கட் பண்றது, அல்லது பேக்ரவுண்ட்ல ஒரு ஆடியோ கிளிப் அல்லது நீங்க பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் ஆட் பண்றது, ஸோ அந்த மியூசிக்கை வந்துட்டு மிச்சம் கம்மியான ஒலிமில் வந்துட்டு எப்படி செட் பண்றது, அடுத்தது வீடியோக்கு ஒரு இன்ட்ரோ வச்சிருக்கீங்கன்னு சொன்னா அந்த இன்ட்ரோவையும் வீடியோவையும் எப்படி மேட்ச் பண்றது. ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலா, அதாவது வீடியோக்கு மேல இன்னும் டெக்ஸ்ட் ஏதாவது ஆட் பண்ணணும்னு சொன்னா கூட நீங்க ஆட் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது ஒரு வீடியோல இருந்து இன்னொரு வீடியோக்கு போகக்குள்ள அதுக்கான எஃபெக்ட்ஸ், டிரான்சிஷன் அப்படி இந்த மாதிரி எப்படி ஆட் பண்றதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். கம்ப்யூட்டர்ஸ் அல்லது லேப்டாப் யூஸ் பண்றவங்க ஃபில்மோரா அப்படிங்கிற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நீங்க வீடியோவை எடிட் பண்ணி கொள்ளலாம். ஸோ அதுக்கான லிங்க் வந்துட்டு டெலிகிராம்ல நீங்க மெசேஜ் ஒன்று போடுங்க. நான் உங்களுக்கு ஃபில்மோரா இன்ஸ்டால் பண்றதை வந்து டெலிகிராம்ல சொல்லித்தரேன். ஓகே, மொபைல் யூஸ் பண்றவங்க நீங்க வந்து கைன் மாஸ்டர் அப்படிங்கிற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நீங்க உங்களோட மொபைல்ல வீடியோவை எடிட் பண்ணி கொள்ளலாம். அல்லது நீங்க நார்மலா பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோர்ல போயிட்டு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்னு சொல்லி டைப் பண்ணுங்க. நிறைய அப்ளிகேஷன்ஸ் பிளே ஸ்டோர் அண்ட் அப் ஸ்டோர் அவைலபிளா இருக்கும். ஸோ அதில் இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்க எடிட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இப்போ நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரப்போற மெத்தட் வந்துட்டு விண்டோஸ் ஃபில்மோரா யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்றேன்னு சொல்லி. பட் மொபைல் யூஸ் பண்றவங்களுக்கும் சேம் கான்செப்ட் தான். கைன் மாஸ்டர்ல இதே மாதிரி தான் நிறைய டூல்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ உங்களோட ஃபில்மோரா வந்துட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேல வந்துட்டு ஃபைல், எடிட், டூல்ஸ், வியூ, எக்ஸ்போர்ட், ஹெல்ப்னு சொல்லி இருக்குது. இதுல நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, இப்ப நம்ம இதுல ஃபில்மோராவில் வீடியோவை எடிட் பண்ண போறோம். ஸோ நம்மளோட ஒரு வீடியோவை இம்போர்ட் பண்றதை முதலாவது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். வீடியோ, ஆடியோ, போட்டோஸ் இது மூணு இம்போர்ட் பண்ற மெத்தட் சொல்லித்தரேன். அதுக்கு அடுத்தது நாலாவது பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் போறதை சொல்லித்தரேன். இப்ப நீங்க இந்த இடத்துல பாருங்க, இம்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த இம்போர்ட் அப்படிங்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இம்போர்ட் மீடியா ஃபைல்ஸ் சொல்லியிருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன மாதிரியான ஃபைல்ஸ் இம்போர்ட் பண்ண போறீங்களோ அதை இம்போர்ட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இதுக்கு அடுத்தது இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னா கலர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு தேவையான கலர்ஸ் நீங்க யூஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதுல வீடியோஸும் நம்மளுக்கு வச்சிருக்காங்க, ஃப்ரீயா வீடியோஸும். இதுல இருக்கிற வீடியோஸை கூட நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய வீடியோஸும் இவங்களே வச்சிருக்காங்க. இன்ட்ரோ வீடியோ வேணும்னு சொன்னா நீங்க இதுல இருக்கிறத கூட யூஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம வீடியோ எடிட் பண்றதுக்கு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய வீடியோ, ஆடியோ எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல இருக்கிறத கிளிக் பண்ணி இம்போர்ட் மீடியா ஃபைல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். ஓகே, நான் வந்துட்டு இந்த 3 வீடியோவுமே எடிட் பண்ண போறேன். 3 வீடியோவும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓப்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். ஆடியோ இருந்துச்சுன்னு சொன்னா ஆடியோவையும் அதே ஃபோல்டருக்குள்ள நீங்க எடுத்துட்டு எல்லாத்தையும் ஒரே டைம்ல நீங்க செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னா எல்லாமே இந்த இடத்துல இம்போர்ட் ஆயிரும். ஸோ இப்ப ஃபில்மோராக்குள்ள நம்ம வீடியோ, ஆடியோ எல்லாத்தையும் எடுத்தது பிறகு இப்ப நீங்க முதலாவதா இந்த வீடியோ வரணும் எனக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்த வீடியோவை ஜஸ்ட் கிளிக் பண்ணி பிடிச்சு கொண்டு வந்து பனி அடிக்கிற இந்த பாக்ஸ்ல விட்டுடுங்க. ஓகே, விட்டது பிறகு இந்த மாதிரி வரும். இதை நீங்க க்ளோஸ் பண்ணிடுங்க, எதுவுமே செய்ய வேணாம். ஸோ இப்போ நம்ம வீடியோ ஒன்று ஆட் பண்ணிட்டோம். இப்போ பார்ட் 1 பார்ட் 2 சொல்லி 2 வீடியோ இருக்குதுன்னு சொன்னா நம்மளுக்கு 2 வீடியோவும் ஒரே வீடியோக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா மேட்ச் பண்றதுக்கு இந்த 2வது வீடியோவையும் அதே மாதிரி கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டுடுங்க. ஓகே, இதுக்கு அடுத்து பார்த்தோம்னு சொன்னா 3வது வீடியோவையும் இதே மாதிரி நீங்க இந்த மாதிரி இதுக்கு பின்னுக்கு ஆட் பண்ணி விடுங்க. ஸோ இப்படி இந்த மாதிரி நீங்க 3 வீடியோவை ஆட் பண்ணிட்டீங்க. ஆட் பண்ணது பிறகு இப்ப எனக்கு இந்த வீடியோல வந்துட்டு நான் பேசுற சவுண்டை வந்துட்டு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எந்த வீடியோல இருக்கிற வால்யூம், அதாவது நீங்க பேசுற சவுண்டை இன்க்ரீஸ் பண்ண போறீங்களோ, கூட்ட போறீங்களோ அந்த வீடியோ ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மேல ஒரு இது ஒன்று வரும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஆடியோ அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கும். இந்த ஆடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இந்த வீடியோட வால்யூமை நீங்க இன்க்ரீஸ் பண்ணி கொள்ளலாம். ஜஸ்ட் பிளே பண்ணி பார்த்தோம்னு சொன்னா தெரியும். இதே சவுண்டை வந்து நம்ம வால்யூமை கூட்டி கொள்ளலாம். கூட்டிட்டு ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணி கொள்ளுங்க. அல்லது ஏதாவது நோய்ஸஸ் இருக்குது உங்களோட வாய்ஸ்லன்னு சொன்னா நீங்க இதை கிளிக் பண்ணி இந்த நோய்ஸை ரிமூவ் பண்ணிடலாம் ஃபில்மோராக்குள்ள. ஓகே, இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு உங்களோட வாய்ஸை நீங்க இந்த வீடியோக்கு பேக்ரவுண்ட்ல கொடுக்க போறீங்கன்னு சொன்னா இந்த இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய வீடியோட வாய்ஸை வந்துட்டு ஃபுல்லா இப்படி குறைச்சு விட்டுருங்க. குறைச்சு விட்டுட்டு நீங்க ஏதாவது பேச போறீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இதை வந்துட்டு முன்னுக்கு வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய மைக் ஐக்கானை கிளிக் பண்ணி போட்டு நீங்க பேசுறது எல்லாமே இந்த இடத்துல ஓட்டோவா ரெக்கார்டிங் ஆகும். ஸோ ரெக்கார்டிங் ஆன உடனே இதுல பேக்ரவுண்ட்ல எந்த ஒரு மியூசிக்கும் இருக்காது, வீடியோ பிளே ஆகிட்டே இருக்கும். பட் நீங்க பேசுற சவுண்ட் வந்துட்டு பேக்ரவுண்ட்ல இதுக்குள்ளே ரெக்கார்டிங் ஆகும். ஸோ வீடியோவும் ஆடியோவை நீங்க மேட்ச் பண்ணி எடிட் பண்ணது பிறகு நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, அடுத்தது முதலாவது இருக்கக்கூடிய இந்த வீடியோக்கும் 2வது இருக்கக்கூடிய இந்த வீடியோக்கும் இடையில மூவ் பண்ணக்குள்ள பாருங்க ஒரு கட் பண்ற மாதிரி துண்ணோடு வருது, திடீர்னு மாதிரி மாறுது. இப்படி மாறாம இது 2த்துக்கும் இடையில ஒரு ஸ்லைட் மூவிங் மாதிரி, அதாவது டிரான்சிஷன் மாதிரி எப்படி ஆகுறது அப்படின்னு சொன்னா இதுல எஃபெக்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். எஃபெக்ட்ஸும் இருக்குது, அதே மாதிரி டிரான்சிஷனும் இருக்குது. இதுல டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வீடியோல இருந்து இன்னொரு வீடியோ மூவ் ஆகக்குள்ள என்ன மாதிரி உங்களுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போதைக்கு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னு சொன்னா இந்த ஐக்கத்தை நம்ம அப்ளை பண்ணணும். இதை கிளிக் பண்ணி பிடிச்சு கொண்டு வந்து இந்த இடத்துல விட்டுடுங்க. விட்டீங்கன்னு சொன்னா இந்த வீடியோல இருந்து இந்த வீடியோ மூவ் ஆகக்குள்ள இந்த மாதிரி
சென்டர்ல இருந்து கட் ஆகி 2 பக்கமும் போகும் அந்த இருக்கிற முதலாவது வீடியோ. இந்த இப்படியான வீடியோக்களுக்கான டிரான்சிஷனை நம்ம இதுல இருந்து விரும்பின டிரான்சிஷன் ஒன்றை யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இப்போ இந்த வீடியோக்கு இடையில எனக்கு ஒரு டிரான்சிஷன் தேவைன்னு சொன்னா இதை நான் வந்துட்டு ஒரு ஜூம் ஆகுற மாதிரி இந்த மாதிரி ஒரு மெத்தட் கொண்டு வரேன். ஸோ இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிட்டு பிளே பண்ண சொன்னா இப்போ சென்டர்ல இருந்து வர மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட வீடியோவை ஃபில்மோரா யூஸ் பண்ணி டிரான்சிஷன் ஆட் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது எஃபெக்ட்ஸ் அப்படிங்கறத பார்த்தோம்னு சொன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வீடியோல வந்துட்டு ஒரு கலர்ஃபுல்லான எஃபெக்ட்ஸை கொண்டு வரது. இப்படி இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி அல்லது எல்லோ கலர் மாதிரி ப்ளூ கலர் மாதிரி, அதுக்கு அடுத்தது இப்படி இந்த மாதிரி ஒரு ஃபில்ம் ரன் ஆகுதுன்னு சொன்னா அந்த மாதிரி, அடுத்தது ஒரு ஆர்ட் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் நம்ம வீடியோக்குள்ள கொண்டு வரலாம். இப்போ எக்ஸாம்பிள் இதை கொண்டு வந்து நான் இந்த வீடியோல போட்டேன்னு சொன்னா பாருங்க, இந்த வீடியோ ஒரு மாதிரி ஒரு பேப்பர் கிராஃப்ட் செய்யறவங்க இதை யூஸ் பண்ணிடலாம். அப்படி எனக்கு இது பிடிக்கலன்னு சொன்னா நம்ம ஒரு எல்லோ கலர், லைட் எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய ஒரு பிரைட்னஸ் கலர் மாதிரி யூஸ் பண்றோம். ஓகே, நம்ம ஆல்ரெடி அட் ஆயிருக்கிறது வந்துட்டு அட் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ அதை நம்ம பெக் பண்றதுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடியதை பெக் பண்ணி அதை இல்லாம ஆக்கிடுவோம். இல்லாம ஆக்கினது பிறகு இப்போ இதை கொண்டு வந்து போடுங்க. இதை போட்டோம்னு சொன்னா கொஞ்சம் பிரைட்னஸ் வந்துட்டு டார்க் அரிக்குது. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் கொஞ்சம் டார்க் அரிக்குது. ஓகே, இந்த மாதிரி நீங்க உங்களோட எஃபர்ட்ஸ் வந்துட்டு விரும்பின வீடியோவுக்கும் ஆட் பண்ணி கொள்ளையிலும். இதுக்கு அடுத்தது உங்களோட வீடியோல நீங்க ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ண போறீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல இருக்கிறத பாருங்க, டைட்டில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த டைட்டில்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இவங்க நிறைய வந்துட்டு அவங்களோட இந்த ஃபில்மோராவிலே ஃப்ரீயா நிறைய டெக்ஸ்ட் தந்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வீடியோக்கு மேல டெக்ஸ்ட் வரணுமா இந்த மாதிரி மெத்தட்ல, அல்லது அதாவது இதை நீங்க பிளே பண்ணி கூட பார்த்துக்கொள்ளலாம். இதை ஜஸ்ட் ஒரு செலக்ட் பண்ணிட்டு இதை பிளே பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா என்னோட வீடியோ பேக்ரவுண்ட்ல ரன் ஆகும். அதுல இந்த மாதிரி டெக்ஸ்ட் வரும். அல்லது எனக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட் வரணும்னு சொன்னா இதை செலக்ட் பண்ணி எது உங்களுக்கு செட் ஆகுதோ அதை நீங்க பார்த்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கோ. அல்லது எனக்கு பேக்ரவுண்ட்ல இமேஜ் மாதிரி கொண்டு அதுல டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னு சொன்னா அதுல இதை நீங்க ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இந்த மாதிரி வந்தது பிறகு நீங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் இதை உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் தேவையோ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி கொண்டு வந்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல விடுங்க. இப்போ எனக்கு இந்த இடத்துல வேணும்னு சொன்னா இந்த இடத்துல விட்டுருங்க. விட்டுட்டு இதுல ஜஸ்ட் ஒரு டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் எடிட் பண்றா போல வரும். அதாவது இந்த டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக நீங்க வேற ஏதாவது ஆட் பண்ண போறீங்களா அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நீங்க மூவ் பண்ணி கொள்ளலும். ஸோ இதில் சைஸை குறைஞ்சு கொள்றேன்னு சொன்னா சைஸ் இந்த இடத்துல குறைஞ்சு கொள்ளலும். ஃபோனோட அனிமேஷன் தேவை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அனிமேஷன் இந்த இடத்துல பார்த்து செலக்ட் பண்ணி ஏதாவது ஒரு அனிமேஷனை கொடுத்து கொள்ளலாம். இந்த மாதிரி டெக்ஸ்ட் நீங்க டீப்பா எடிட் பண்ணி கொள்ளலாம். எடிட் பண்ணிட்டு இதுக்கு அடுத்தது பேக்ரவுண்ட்ல ஆடியோ, அதாவது ஒரு மியூசிக் ஆட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா நீங்க எந்த மியூசிக் எடுத்திருக்கீங்களோ அந்த மியூசிக் இந்த இடத்துல இருக்கும். அதை செலக்ட் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணிவிடுங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த காப்பிரைட் இல்லாத மாதிரி மியூசிக் எங்க இருந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மெத்தட்டை ஃபாலோ பண்ணி நீங்க மியூசிக்கை டவுன்லோட் பண்ணி இதுல நீங்க அப்லோட் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா ஃபில்மோராக்குள்ளே நிறைய ஆடியோ கிளிப் வந்துட்டு வச்சிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு சொன்னா நான் ஒரு ஆடியோவை ஃபில்மோராக்குள்ளே இதை யூஸ் பண்ண போறேன்னு சொன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி கொண்டு வந்து பேக்ரவுண்ட்ல இந்த மாதிரி விட்டன் அப்படின்னு சொன்னா இந்த ஆடியோ ஓகேவாயிரும். இப்போ இந்த வீடியோட பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய மியூசிக்கோட வால்யூம் வந்துட்டு எனக்கு குறையணும். அதாவது இப்போ பிளே பண்ணி பார்த்தோம்னு சொன்னா தெரியும் அதோட வால்யூம் வந்துட்டு மிச்சம் கூடுதலாக இருக்கு. இந்த வீடியோட ஒலிமை வந்துட்டு எனக்கு மிச்சம் மெல்லிசான ஒரு சவுண்ட்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னா இதை இந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். அல்லது டபுள் கிளிக் பண்ணிட்டு மேல ஆடியோல போயிட்டு இந்த இடத்துல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். கூட்டி குறைச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கான ஒலிமை வந்துட்டு குறையும். ஸோ இந்த மாதிரி குறைச்சிட்டு இதையும் ஓகே பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களோட வீடியோவை நீங்க விரும்பின மாதிரி எடிட் பண்ணுங்க. எடிட் பண்ணிட்டு லாஸ்டா இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸ்போர்ட்னு சொல்லிருக்கும். இந்த எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணுங்க. எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். உங்களோட வீடியோக்கான நேம் ஒன்று கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஓகே இந்த மாதிரி நேம் என்ன மாதிரியான நேம் நீங்க கொடுக்க போறீங்களோ அந்த நேம் இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடியது கீவேர்ட்ஸ். உங்களோட வீடியோ எது சம்பந்தப்பட்டதோ உங்களோட வீடியோக்கு என்ன மாதிரியான டைட்டில் நீங்க கொடுக்க போறீங்களோ அந்த டைட்டில் இந்த இடத்துல போடுங்க. ஏன்னா அது ஒரு விதமான கீவேர்ட்ஸ். அப்பதான் உங்களோட யூடியூபுக்கு வந்துட்டு கூடியான வியூவர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு உங்களோட இந்த வீடியோ எந்த இடத்துல உங்களோட கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணணும்னு சரி இந்த இடத்துல டெஸ்க்டாப்னு சொன்னா டெஸ்க்டாப்பை செலக்ட் பண்ணுங்க. ஓகே, டெஸ்க்டாப்ல எனக்கு யூடியூப் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள எனக்கு இந்த வீடியோ சேவ் ஆகணும்னு சரி செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் ஃபோல்டரை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல ஃபோல்டர் அட் ஆயிரும். அது பிறகு இந்த ரெசல்யூஷன் அப்படிங்கிறது இந்த வீடியோட குவாலிட்டி. எனக்கு இந்த குவாலிட்டி ஓகே, HD குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ இந்த வீடியோட சைஸை பார்த்தோம்னு சொன்னா 170 MB. ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விடுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இந்த வீடியோ நீங்க எடிட் பண்ணது, பேக்ரவுண்ட்ல ஆட் பண்ண மியூசிக் வந்துட்டு, அடுத்தது டெக்ஸ்ட், வீடியோல ஆட் பண்ணிக்கிற எஃபெக்ட்ஸ், டிரான்சிஷன், இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணப்பட்டு இந்த வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டது பிறகுதான் இந்த வீடியோவை நீங்க வந்துட்டு யூடியூப்ல வந்துட்டு அப்லோட் பண்ண போறீங்க. ஸோ இப்படி இந்த மாதிரி மெத்தட்டை ஃபாலோ பண்ணி நீங்க ஃபில்மோரா யூஸ் பண்ணி ஒரு வீடியோட பெர்ஃபெக்டா எடிட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, தேங்க்யூ.